ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்பயுமே நம்ம கோதுமை மாவு வச்சு தான் சப்பாத்தி போடுவோம். அதே மாதிரி சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு குருமா செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக அவல் வச்சு ஒரு சப்பாத்தியும், அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயம், வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு ஒரு தயிர் பச்சடியும் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 200 கிராம் போல் நம்ம வந்து அவல் இல்லைன்னா போகா எடுத்துக்கணும். இது வந்து திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, தின் போகாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2 வாட்டியாவது நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம அவல் வந்து இப்போ நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த அவலை வந்து நல்லா ஃபில்டரில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது இது கூட வந்து வெந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து இடித்து வச்சது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 கிராம் போல், அதாவது எவ்வளோ அவல் எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு, 1/2 கப் போல் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தொட்டுக்க நம்ம வந்து ரைத்தா பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். வந்து நம்ம துருவின வெள்ளரிக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா மெல்லிசாக நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டியிருக்கோம், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து பெசரிக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான ரைத்தா வந்து சூப்பராக தயாராகிடும். இதை வந்து நம்ம அந்த சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு வச்சு தேய்ச்சிக்கலாம் நம்ம. உங்களுக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ரவுண்டான ஒரு மூடி வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஈவனாக ரவுண்டாக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து சப்பாத்தியாக போட்டுடலாம். இப்போ நம்ம திரட்டின மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து சப்பாத்தியாக போட ஆரம்பிக்கலாம். இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளோட சுவையான அவல் சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ரைத்தா வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம உப்பு, காரம், மசாலா எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்து சூப்பராக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.